இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தோன்னா மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன். இதில் பார்த்தோன்னா எதில் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் வருதுன்னா, இப்போ எப்படி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இதுக்கு முன்னாடி டாபிக்ஸில் கார்டினல் யூட்டிலிட்டியில் வந்து லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி பார்ப்போம். கார்டினலில் வந்து வரும். அதில் பார்த்தோன்னா மார்ஜினல் யூட்டிலிட்டியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே வந்து இன்டிஃப்ரென்ஸ் கர்வ் வந்து ஆர்டினல் யூட்டிலிட்டியில் வரும். இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் வரும். ஓகேவா? நமக்கு வந்து கார்டினல் யூட்டிலிட்டியில் எப்படி வந்து மார்ஜினல் யூட்டிலிட்டி வருதோ அதே மாதிரி தான் நமக்கு ஆர்டினல் யூட்டிலிட்டியில் எம்ஆர்எஸ் வந்து மெயின் பாயிண்ட்டாக வரும். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இன்டிஃப்ரென்ஸ் கர்வ்னாவே நம்ம காமனாக பார்த்தோன்னா 2 கமாடிட்டிஸ் இருக்கும். எக்ஸ் அண்டு ஒய்ன்னு இருக்கும். ஓகேங்களா? எக்ஸ் அண்ட் ஒய், அதாவது ஆப்பிள் ஆரஞ்சுன்னு 2 கமாடிட்டிஸ் இருக்குது. இப்போ ஆப்பிள் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஆப்பிள், அதாவது ஈக்குவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இருக்கும். 2 கமாடிட்டிஸு ஈக்குவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இருக்கும். 1 ஆப்பிள் 20 ஆரஞ்சு சாப்பிடும்போது நமக்கு ஈக்குவலான சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இருக்கும். இதுதான் ஐசிக்கு வந்து நம்ம ஷெடியூலில் சொல்லுவோம். ஆனால் இப்போ என்னென்னா, இந்த ஒரு ஆப்பிள் வந்து அடிஷ்னலாக கன்சியூம் பண்ணுறதுக்கு ஆரஞ்சை எவ்வளோ விட்டு கொடுக்குறாரு, சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. ஒய் ஆரஞ்சு வந்து எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, 5 ஆரஞ்சு சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? இதுதான் வந்து இந்த 5 வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்களே, இதுதான் வந்து எம்ஆர்எஸ், அதாவது மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு லெஃப்ட் விச் த மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் ஆஃப் எக்ஸ் ஃபார் YMRS XY, அதாவது marginal rate of substitution is defined as the maximum amount of Y the consumer is willing to give up பண்ணுறாங்க. Y the consumer for getting an additional unit of X. இதில் additional unit எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க? 5 வந்து ஆரஞ்சு சாக்ரிஃபைஸ் பண்ணி எக்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, இன்னொரு அடிஷ்னலாக ஒரு யூனிட் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? அண்ட் ஸ்டில் ரிமைனிங் த சேம் இன்டிஃப்ரென்ஸ் கர்வ். ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எவ்வளோவா இருக்கும்? ஈக்குவலான சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இருக்கும். இப்போ ஒரு ஆப்பிள் கன்சியூம் பண்ணுறாங்க, அதே வந்து எக்ஸு, இது ஒய். ஒரு ஆப்பிள் 20 ஆரஞ்சு வந்து கன்சியூம் பண்ணுறாங்க, இது வந்து சேம் லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். அதே ஆரஞ்சு வந்து ஒரு ஆப்பிளை வந்து அடிஷ்னலாக கன்சியூம் பண்ணுறதுக்கு எத்தனை ஆரஞ்சை வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, இந்த பிட்வீன் கேப், இந்த டிஃப்ரென்ஸ் இந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன். 20 - 15 = 5, 15 - 12, இந்த இதில் வந்து மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன். இந்த ஒவ்வொரு இதுக்குமே 10 - 9 = 1. இந்த 1 தான் வந்து மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன்னு சொல்கிறாங்க. மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் இந்த பாயிண்ட் தான்.